ஹாய் ஐஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷனு வந்திருக்கு. இன்றைக்கி வரல, 30 வந்துருக்கு. நம்மளுக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குல்ல, அவங்க வந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. லைக் எப்படின்னு பார்த்தா, லாஸ்ட் டேட் வந்து 29/7 இந்த மந்த்து வந்து எண்ட் ஆகுது. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். தமிழ்நாடு பீப்புள்ஸ் அவங்களும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. இப்போனா ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுறது. என்னென்ன போஸ்ட் கேட்டுக்கிறாங்கன்னா, இன்டர்பிரட்டர் தமிழ் அண்ட் தெலுங்கு, இன்டர்பிரட்டர் ஹிந்தி, இன்டர்பிரட்டர் கன்னடா, இன்டர்பிரட்டர் மலையாளம், இதுக்கெல்லாம் எடுக்கிறாங்க இந்த போஸ்ட்டுக்கெல்லாம். ஏன்னா லிங்க்கு கொடுத்துட்டாங்க, அதில் அப்ளை பண்ண வேண்டாம். அப்ளிகேஷன் ஆனால் எந்தெந்த மோடில் வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்டு, கொரியரு, ஆப்பட் இந்த மோட்லலாம் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம். Before filling application, go through the notification instruction to candidates. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஒரு தடவை இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்த்துன்னு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கேன்சல் ஆகவும் ரிஜெக்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக அப்ளை பண்ணும்போது டெஸ்க்டாப்பு இல்லைனா லேப்டாப் வந்து யூஸ் பண்ணுங்கள். மொபைல் ஃபோனில் அப்ளை பண்ணாதீங்க. சில ஆப்ஷன்லாம் வந்து ஷோ ஆகாது, கொஞ்சம் இஷ்யூ இருக்கும். அதுமாரி வில்லிங் கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு போஸ்ட்டுக்கும் மேலே அப்ளை பண்ணிங்கன்னா, நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. போஸ்ட் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுபடி நீங்கள் ஒரு டபுள் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாட் எலிஜிபிளாக இருக்கிற பீப்புள் வந்து யாரும் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட்டு டிஸ்குவாலிஃபை தான் பண்ணுவாங்க. ஸோ யாரும் அப்ளை பண்ண தேவையில்லை. அவ்வளோதாங்க ஐஸ். இதில் பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது, அது கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்த்துங்க. அதில் வந்து காஷன் வந்து மெரிட் பேசிஸில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஹென்ஸ் த அப்ளிகண்ட் ஹாஸ் ஸ்ட்ரிக்ட்லி காஷன் வெரிஃபை அண்ட் ஃபைனல் ஃபில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. யாரும் தப்பாக ஃபில் பண்ணிடாதீங்க. அது வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இந்தி அண்ட் தெலுங்கு, ஹிந்தி வந்து கன்னடா, மலையாளம், இதுக்கெல்லாம் வந்து பே ஆஃப் லெவல் வந்து 22 கொடுத்துருக்காங்க. 53 to 2,05,000 வரைக்கும் சேல்ரி வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. அதில் வந்து ஒரு 5 போஸ்ட்டு. ஹிந்தி, கன்னடா, மலையாளத்துலாம் வந்து ஒரு போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. கேட்டகரிஸ் வைஸாக வந்து போஸ்ட்டை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் எங்களுக்கு வயசில். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஷுட் பி வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 2006 மேலே இருக்கிறவங்க வந்து 6 மேலே இருக்கிறவங்க வந்து பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ வந்து ஏஜ் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. 37 இயர்ஸ் வந்து இருக்கணும். 37 இயர்ஸ்க்குள்ளே 1987 பொண்ணு அதுக்குள்ளேயே பிறந்திருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அந்தந்த கேட்டகரிக்கு அதுமாரி கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு ஒன்று, அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு ஒன்று, அதுமாரி கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்று இதில். அப்புறம் வந்து அவ்வளோதாங்க கைஸ் இதில். அப்புறம் வந்து வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எனி பேச்சுலர் டிகிரி இருக்கணும். மஸ்ட்டு ஹேவ் ஃப்ளூவன்சி வந்து ரைட்டு, ஸ்பீக்கு, ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். தமிழ் டு இங்கிலீஷு, இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு. முக்கியமாக ஃப்ளூவன்சி டு ரீடு, ஃப்ளூவன்ஸாக இருக்கணும். ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, ஸ்பீக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. ஹிந்திக்கும் அதுமாரி தான். கன்னடா, மலையாளத்துக்கு எல்லாத்துக்குமே சேமு. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அன்ரிசர்வ்டு, பிசி, பிசிஎம், எம்பிசி அதெல்லாம் வந்து 1000 ஃபார் ஈச் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டிக்கெலாம் வந்து 12 எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்தா விலக்குன்னு ஃபீஸ் கிடையாதுன்னு அர்த்தம். இந்த டோட்டல் எக்ஸம்ஷன் டிசபிலிட்டி, அது முடியாத பர்சவங்க இந்த அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
மோட்ஸ் ஆஃப் செலெக்ஷன் வந்து மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் அண்ட் வைவா வாய்ஸ்னு இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து ஒரு 100 மார்க்கு, மெயின் எக்ஸாமினேஷன் ஒரு 100 மார்க்கு, வைவா வந்து ஒரு 25 மார்க் இருக்குது. வந்து சிலபஸும் கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் 100 மார்க்ஸு எந்த சிலபஸ் வைஸில் வந்து கேட்பாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துங்க. இப்போ வந்து இதில் டீட்டெயிலாக பார்க்க முடியாது. என்னோடய டெலகிராம் சேனலில் வந்து நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக போனால் லிங்க்கும் அதில் இருக்கும். நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும் கைஸ். இது வந்து மெயின் எக்ஸாமினேஷன் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு. அது வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 40 கொடுத்துட்டாங்க. அதுமாரி ப்ரிலிமினரிஸும் ஒரு 40 மார்க்ஸு அப்படின்னு 40% நினைக்கிறேன். அந்தந்த எக்ஸாமுக்கு அதுக்கு ஏற்ற மாரி கொடுத்துருக்காங்க கைஸ். கொஞ்சம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துங்க. வைவாக்கு ஒரு மேக்ஸிமம் மார்க் வந்து 25, மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் வந்து சென்டர்ஸ் வந்து அந்தந்த கொடுத்துருக்காங்க. அதுபடி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பப்ளிகேஷன் ரிசல்ட் வந்து போர்ட்ஸ் ஆஃப் மெட்ராஸ் வந்து ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணவங்க வந்து ரிசல்ட் இந்த வெப்சைட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட் போர்ட்டலில் தான் வந்து ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போல் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கன்னா சீட் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட், அங்கே தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் போஸ்டிங் இருக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.